நிறைய பேஷண்ட்டுக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும். அதில் ஒரு பொதுவா வந்து கேட்குற சந்தேகம் வந்து, டாக்டர் பெரிய கல்லா இருக்கு பித்தப்பையில. அதை எப்படி நீங்க அந்த நுண்துளை வழியா எடுப்பீங்க? இல்ல நெறைய கல் இருக்கு. அதை எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? ஸோ இது எல்லாமே வந்து அந்த லேப்ரோஸ்கோபி வழியா வந்து இது சாத்தியம் தான். இத பத்தி நீங்க வந்து பயப்பட வேண்டியதோ, கவலைப்பட வேண்டியதோ அவசியம் இல்ல. ஸோ அந்த ஆப்பரேஷன் வந்து சின்ன துளை வழியாக நம்ம செய்தாலும், அந்த இதை வந்து வெளியே நம்ம கொண்டு வரதுக்கான பல டெக்னிக்ஸ் இருக்குது. அத வந்து அந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி அந்த பெரிய கல்லா இருந்தாலும் சில சமயம் 3 சென்டிமீட்டர் கல், 4 சென்டிமீட்டர் கல் வளையில கூட சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் இதே மாரி வயித்து வலியோட வந்திருந்தாங்க. அவங்க பித்தப்பையில வந்து ஒரு 150க்கும் மேற்பட்ட கற்கள் காணப்பட்டது. ஸோ அதையும் நாங்க சக்சஸ்ஃபுல்லா நுண்துளை வழியாகவே வந்து கிளியர் பண்ணி எல்லாத்தையும் வெளிய எடுத்துட்டோம். ஸோ இதே மாரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து அத பத்தி நீங்க அச்சம் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பெரிய கல் இருக்கு, அதனால ஓப்பன் சர்ஜரி தான் போணும். நெறைய ஸ்டோன்ஸ் அந்த மாரிப்பட்ட இதே இல்ல. ஸோ இது வந்து பேஷண்ட்ஸ் இத ஒரு டவுட்டா கேட்டதுனால நான் அத வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ இத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. நீங்க தகுந்த ஸ்பெஷலிஸ்ட்ட வந்து பார்த்தா போதும். நாங்க ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனையில இந்த பல்வேறு பித்தப்பைக்கான நுண்துளை சிகிச்சைகள் ஆ மற்றும் பல நோய்களுக்கான நுண்துளை அறுவை சிகிச்சைகள சக்சஸ்ஃபுல்லா செய்து வருகிறோம். தேங்க் யூ.